ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். இன்றைக்கி வீடியோ அதிகமாக போட முடியல. ஏன்னா கொஞ்சம் வெளியே இருக்கிறதுனால. இப்போ தான் விகாவோட அதாவது எம்என் டீமோட ஆடு ஃபங்க்ஷனை பார்த்தேன். பார்த்தா 3 பேரும் அழகாக வந்திருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு. எல்பியும் சூப்பராக வந்திருந்தாங்க. அந்த எல்பி சாரியில் சூப்பராக இருந்தாங்க. அப்புறம் பார்க்க அழகாக இருந்துச்சு. டீமோடு வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதாவது எல்பி என்னன்னா உங்களால் தான் இதெல்லாம் அப்படின்னு நம்ம ஃபேன்ஸுக்காக ரொம்ப நன்றி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இல்லாமல் இந்த வெற்றியெல்லாம் ஒரு வெற்றியே கிடையாது, எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே விஷ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நம்ம கொண்டாடுவோம் இந்த வெற்றியை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் அசார் ஆக்டரை, அதாவது ஆங்கர் அசார் இருக்கார்ல, அவர் விகாவோட லவ்வை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு உடனே வழக்கம் போல் விகாவோட லவ்வை கேட்டாலே சுவாமியும் லக்ஷ்மி பிரியாவும் விலக தான் பார்ப்பாங்க. அதேமாரி தான் இந்த வாட்டியும் ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் க்யூட்டாக இருந்துச்சு. பிபி சார், அதாவது பிரவீன் பென்னட் சார் இல்லை, அவங்க இருந்திருந்தா, பவான் சார் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்பி சொல்கிறாங்க. அதாவது 3 தேவதைகள், அக்கா தங்கச்சி 3 பேர் தான் இந்த விருதை வாங்கினாங்க. ஐயோ, எங்கடா நம்ம சுவாமி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இருந்துச்சு. நீங்களும் சுவாமியை மிஸ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. எல்லோரும் வருவாங்க, ஹாப்பியாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு ஏமாற்றமாக இவங்க 3 பேரை மட்டும் பார்த்ததே எனக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தது. அதாவது டீமோடு வாங்கினா தானே அது வெற்றியாக தெரியும். ஆனால் விகா சேர்ந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும், அவார்டு ஃபங்க்ஷனுக்கு விகா சேர்ந்து தான் வருவாங்க. ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் தனியாக வந்திருக்காங்க. என்ன காரணம்னு தெரியலை. எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிருங்க.